டியர் கஸ்டமர்ஸ், ஃப்ரைட் சிக்கன், சாண்ட்விச், பர்கர், ராப்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிம்பிளான இட்டாலியன் டைப் சாஸ் நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமா ஒரு 1/2 கப்ல நம்ம பேஸ் மயோ எடுத்திருக்கோம். அதோட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிட்டு, அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு அரிகானோ, ஒரு 1/2 ஸ்பூனு நல்லா ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு சால்ட்டு, கொஞ்சமாக சாப் பண்ண கார்லிக்கு, கொஞ்சம் லெமன், அவ்வளோதான். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரெட்டிஷாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சுகர் ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா மயோலையும் ஆல்ரெடி சுகர் இருக்கும், டொமேட்டோ கெச்சப்பும் ஆல்ரெடி சுகர் இருக்கும். வேணுங்கிறவங்க சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் போட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இதை நீங்கள் ஃப்ரைட் சிக்கனுக்கு டிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் சாண்ட்விச், பர்கர், ராப்ஸுக்கு எல்லாத்துக்கும் சாஸாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சிக் ப்ரோஸ்ட் மசாலாஸில் பண்ண ஃப்ரைட் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு நம்ம மேக் பண்ண சாஸில் அப்படியே டிப் பண்ணி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆர் கஃபே வச்சிருக்கீங்க, அதில் ஃப்ரைட் சிக்கனை ஒரு மெனுவை ஆட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சிக் ப்ரோஸ்ட் ஃப்ரைட் சிக்கன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம ப்ராடக்ட்டை பை பண்ண நினச்சிங்கன்னா நம்ம chickbros.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்லேயும் போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸோடைய தகவல்களை ரெகுலராக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள்.